ஹாய் ஆல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுற ஐடியா வந்துட்டு இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சண்டே. யூஸ்வலாக சண்டேனா நான் 10 o'clock தான் எழுந்திருப்பேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு தூக்கம் கழிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அகெயின் 7 o'clock நான் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் 10 o'clock எழுந்துச்சு. ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு ரிங் வார்ம் வர ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது எப்படி ரிங் வார்ம் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா, ஏன்னா இந்த ப்ராப்ளம்னா நான் இதுக்கு முன்னாடி கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். யூஸ்வலான ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு வீடை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணுமா, இவ்வளோ பே பண்ணுவாங்க இவ்வளோ ஹவர்ஸில், நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மேரிடா சிங்கிளா எல்லாமே கேட்டாங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட சேட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த மாதிரி சேட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூன்சர் காமிக்கிற பேமெண்ட் ப்ரூஃப்ஸை வச்சு ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதில் நஷ்டமானவங்க நிறைய பேர். நீங்கள் யாருமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கஷ்டப்படாமல் நம்மளுக்கு வர காசு கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. பதிலுக்கு அதுக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அண்ட் என்னுடைய டே வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியோட சூப்பராக போச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்த உடனே மம்மியும் தம்பியும் வந்துட்டு மல்லிகா பிரியாணிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லஞ்சுக்கு நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம். அண்ட் அது முடித்த உடனே ஃபேமிலியோட வந்துட்டு 2 படம் பார்த்தோம். ஸோ ஈவினிங் அப்படியே பிரியாணி சாப்பிட்டதுனால கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக டீ குடித்தோம். இன்னைக்கு நாள் வந்துட்டு ரொம்பவே நல்லா போச்சு. அன்எக்ஸ்பெக்டட் டே. அண்ட் நானுமே வந்துட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதிட்டு தூங்க போயிட்டேன். தட்ஸ்